அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். இன்று விஜய் அவர்களின் ஆக்ரோஷப் பேச்சு. தொடர்ந்து தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னு திமுகவை அவர் பேசினது திமுகவுக்கு கடும் எரிச்சலை உண்டாக்கியிருக்கிறாம். எப்படியாவது விஜய்யை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுதான் திமுகவுடைய பிளான். குறிப்பா இன்னைக்கு அவர் பேசின விஷயம் ஒரு குடும்பம் சுரண்டுது. எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ன ஃபார்முலாவை உபயோகப்படுத்தினாங்களோ அதே ஃபார்முலாவை கையில எடுக்கிறாரு விஜய். ஒரு பக்கம் பாசிசம், இன்னொரு பக்கம் பாயாசம். 2 பேரையும் வெளுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு விஜய்க்கு தகவல்கள் வந்திருக்கிறாம். அதனாலதான் தன்னுடைய ஆக்ரோஷத்தை அதிகமாக்கியிருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இந்த குடும்பம் பல விழாக்கள் நடத்தி என்னை கிண்டல் பண்றாங்க. குறிப்பா விஜய்யை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய முழுநேர வேலையாயிருக்கு அப்படின்னு முழுக்க 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 பட்டைய கிளப்பியிருக்கிறாருன்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய் 65 நாட்களுக்குப் பிறகு ஒரு திறந்தவெளி கூட்டத்துல பேசி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிறார். ஏற்கனவே கருத்து கணிப்புல விஜய் ஆதரவு அதிகமாயிருக்கு அப்படின்றுதான் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுதாம். இன்னைக்கு பேசின விஜய் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆறுகளை இணைப்பதற்கு பெரிய அளவுக்கு தொகை செலவிடுறேன் அப்படின்னு 103 வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த 103வது வாக்குறுதி என்ன ஆச்சு? நெசவாளர்கள் பிரச்சனை, இப்படி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைய பத்தி அவர் பேசினது மிகச்சிறப்பு. எம்ஜிஆர், அண்ணா யாருக்கும் சொந்தமில்ல அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவை லைட்டா விமர்சிச்சாரு. இன்னொரு பக்கம் சீமான், அதிமுக இவங்க எல்லாம் எனக்கு போட்டியே இல்ல, நான் நேரடியா திமுகவை தான் மோதுவேன் அப்படின்னு அவர்களுக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்திருக்கார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா நிரூபிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணை வந்த பிறகு விஜய் பயந்துடுவாரு அப்படின்னு நினைக்கும்போது பயப்படாம பாசிசத்தை எதிர்த்தது விஜய் மேல மக்களுக்கு இன்னும் அபிமானம் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கு. இலவசங்கள் அப்படிங்கிற ஒண்ணுக்கு நான் விரோதி இல்லை அப்படின்னு திமுகவுடைய அந்த உரிமை தொகைதான் வந்தாலும் தொடரும் அப்படிங்கிறத சரியான பாயிண்ட பிடிச்சிருக்கிறாரு.